2 சாமுவேல் 23வது அதிகாரம் 14 முதல் 17 வரை. தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தார். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானியம் பெத்லஹேமிலே இருந்தது. தாவீது பெத்லஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இதெல்லாம் தாவீது ராஜாவுடைய உண்மையான இருதயத்தை காமிக்குது. தாவீது ராஜா அநேக இடத்தில் அவர் தவறி விழுந்தார். ஆனா அவரிடத்தில் மனம் திரும்புகின்ற இருதயமும் உண்மையான இருதயமும் இருந்தது. அதனாலதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக தாவீது ராஜாவால் மாற முடிந்தது. தாவீது ராஜா ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவர் வாழ்ந்து வந்த பெத்லஹேம் பெலிஸ்தருடைய கைக்குள் இருக்கிறது. அவர் சிறுவராக வளர்ந்த இடத்துல தண்ணீர் குடித்த ஒரு இடத்துல உள்ள அந்த கிணற்றின் தண்ணீர் வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது. அந்த ஆசை மிகுதியில் எனக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து தருகிறது யாருன்னு அவர் கேட்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அந்த தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. அங்க பெலிஸ்தர்கள் அவர்களை பிடித்திருந்தால் அங்கேயே கொன்று போட்டு இருப்பார்கள். அவருடைய உயிர் அங்கு தப்பாது. இந்த தண்ணிக்காக அந்த உயிரை நான் பணயம் வைத்தேனே. அந்த தண்ணியை தூர ஊத்துறாரு. இல்ல, எனக்கு இதை விட அவங்க உயிர் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தவங்களுடைய துன்பத்திலிருந்து வருகின்ற ஒன்று எனக்கு வேண்டாம். எவ்வளவு அழகான இருதயம் இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தேவையானது வந்தால் போதும். அது எப்படி வந்தால் என்ன? இன்னொருவர் அதனால் பாதிக்கப்பட்டால் என்ன? என்னுடைய காரியம் நிறைவேறுகிறதா? என் தேவை அங்கு சந்திக்கப்படுகிறதா? இது ஒரு அநியாயம் தான் பிரியமானவர்களே. இது சின்ன விஷயமா இருக்கலாம். தேவன் அதில் பிரியமாக இல்லை. தேவன் அநியாயத்தில் பிரியப்படுகிறவர் இல்லை. தன்னுடைய தேவையை காட்டிலும் இன்னொருவருடைய செயலுக்கும் அவருடைய வாழ்வுக்கும் அங்கு தாவீது ராஜா முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருவரை துன்பப்படுத்தி வருகின்ற செயல் எனக்கு வேண்டாம். அப்படி வருகிற ஒரு பொருள், ஒரு ஆதாயம் எனக்கு தேவையில்லை. அங்கு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக அவர் ஒப்புரவாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.